வணக்கம் நண்பர்களே. தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 1000 crores ரீச் பண்ணுறதே ஒரு படம் கூட இது வரைக்கும் ரீச் ஆகலைங்க. என்ன தான் பேன் இண்டியா மூவியாக எடுத்து நிறைய கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணாலும் அவங்களால ரீச் பண்ண முடியல. ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக 4 படம் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ புஷ்பா 2வும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஸில் வந்துட்டு போயின்னு இருக்கு. ரொம்ப சீக்கிரமாக 1000 crores ரீச் பண்ண படம் அப்படின்ற டார்கெட்டே வந்துட்டு புஷ்பா 2 ரீச் ஆகிட்டு இருக்கு. இது காரணம் என்ன? தெலுங்கு இண்டஸ்ட்ரி மட்டும் எப்படி இதை அச்சீவ் பண்ணுறாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியால் ஏன் முடியல அப்படின்றத நீங்கள் நம்ம அலச போகிறோம். இன்னும் சொல்ல போனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய ஹீரோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்லேயும் வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு ஃபேன் பேஸ் இருக்குது. அப்படி இருந்துமே நம்மளால் அந்த 1000 crores ரீச் பண்ண முடியல. இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஹீரோவோட ஃபேன்ஸ் தான் இருப்பாங்களே தவிர தமிழ் படங்களை ரசிக்கிற ஃபேன்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த படத்துக்கு போக மாட்டாங்க. இதுதான் வந்துட்டு இங்கே இருக்கிற பிரச்சனை. தெலுங்கு ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஹீரோவோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த படத்தை ரசிக்கிற மாதிரி அந்த பேன் இண்டியா ஃபிலிம், அதாவது தெலுங்கில் இருக்கிற பேன் இண்டியா ஃபிலிம் வந்துட்டு உருவாகுது. அங்கே இருக்கிற ஹீரோஸும் அந்த இதை வந்துட்டு உருவாக்கிடுறாங்க, அந்த சூழ்நிலையை உருவாக்கிறாங்க. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹீரோஸ்லாம் வந்துட்டு அந்த சூழ்நிலையும் உருவாக்குறது கிடையாது. அவங்களுடைய ஃபேன் பேஸ் உயர்ந்தால் போதும், அவங்களுடைய ஃபேன்ஸ் மட்டும் பார்க்கட்டும் அப்படின்ற தாட்டில் தான் இருக்காங்களே தவிர அடுத்த ஹீரோஸோட ஃபேன்ஸ் நமக்கு சப்போர்ட் வேணும், தமிழ் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தா தான் நம்ம படம் இந்த அளவுக்கு வந்துட்டு போகும் அப்படின்றத அவங்க யோசிக்கிறது கிடையாது. தெலுங்கு இண்டஸ்ட்ரி மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேன் இண்டியா மூவி எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கே 3 to 5 years வந்து எடுத்துப்பாங்க. அந்த ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக அந்த படத்துக்காக இருப்பாங்க. அதனால தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி ஆகட்டும், இல்லைனா RRR ஆகட்டும், இல்லைனா கல்கி ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு ஹிட் அடிச்சுதுங்க. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஹீரோன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 படம் கண்டிப்பாக நடிக்கணுன்ற கான்செப்டில் தான் இருப்பாங்க. அதாவது பெரிய ஹீரோ சொல்கிறேன். அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அவங்களுடைய ப்ரெஷர்னாலையும் படம் வந்து சீக்கிரமாக எடுக்கணும். அதனால் ப்ரீ ப்ரொடக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. இதனால தான் அந்தளவு ஒரு குவாலிட்டியான படமாக வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியல. தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம்னா அதில் வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. மற்றபடி நார்மல் மசாலா படத்துக்கெல்லாம் வந்து வேறு மாதிரி. ஆனால் பேன் இண்டியா படம் வந்துட்டு அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து அந்தளவு கான்சன்ட்ரேஷனோட பண்ணுவாங்க. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹீரோவோடைய பில்டப்புக்காகவும் அவங்களுடைய பஞ்ச் டைலாக்காகவும் அவங்கள வந்து டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு அவங்கள வந்து அப்படியே ரொம்ப பூம் பண்ணி காமிக்கிற மாதிரி VFXக்காகவும் தான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே தவிர அவங்களுடைய அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயில் வந்துட்டு கோட் விட்டுறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்னடா நம்ம வந்து அப்போ எந்த படத்துக்கும் ஸ்க்ரீன் பிளேவே சரியில்லையா, எந்த படத்துக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. லோ பட்ஜெட்டில் வர்ற நிறைய படங்கள் தரமான படங்களாக இருக்குங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா லப்பர் பந்தாகட்டும், இல்லைன்னா வந்துட்டு வாழையாகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு தரமான ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு இருக்கும். ஆனால் பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோவோட படங்கள் இந்த மாதிரி கிடையாது. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் 250 to 260 படங்கள் தான் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 500க்கு மேலே படங்கள் ரிலீஸ் ஆகுது. இருந்தாலும் எல்லாமே தரமானதா இருக்கா அப்படின்னா கிடையாது. தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 ஸ்டேட்டு அப்படியே அந்த பாப்புலேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் தெலுங்கு பீப்புள்ஸ். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலும் தெலுங்குடைய பாப்புலேஷன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்காங்க. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அப்படி கிடையாது. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தரமான பேன் இண்டியா ஃபிலிம் வர்றதுனால என்னன்னா தெலுங்கு ரசிகர்களை தாண்டி தமிழ் ரசிகர்களாகட்டும், இல்லைனா நார்த் இந்தியன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரசிக்கிறபடி அந்த படங்கள் வந்து அமைஞ்சிருது. ஆனால் தமிழுடைய பேன் இண்டியா ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமைகிறது இல்லை. இன்னொரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் படங்களை இயக்குற டைரக்டர்ஸ் வந்து திறமையான டைரக்டர்ஸாக இருக்காங்க. ஆனால் ஹை பட்ஜெட் ஆகட்டும், இல்லை பெரிய ஹீரோஸை வச்சு படம் பண்ணுற டைரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பை படம் பண்ணுற மாதிரி தான் டைரக்டர்ஸ் இருக்காங்க தவிர நல்ல ஒரு திறமையான டைரக்டர்ஸாக இல்லை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் என்னுடைய சேலரி அப்படின்ட்டு பாதி சேலரி வாங்கிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் எங்கேருந்து ப்ரொடியூசர் வந்துட்டு தரமான விஷயங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு செலவு பண்ண முடியும். ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாதுங்க. அவங்க படம் பண்ணும்போது ஒரு சேலரி பேசியிருந்தாலும் அவங்க படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதாகட்டும், இல்லை லோ ஆகிறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கும். நம்மளுடைய தமிழ் பேன் இண்டியா ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கடவுள் மறுப்பு, அதாவது இந்து கடவுள் மறுப்புன்றதை வந்து ரொம்பவே வலியுறுத்துற மாதிரி தான் இருக்கும். அதாவது அதை வந்து கண்டுக்காத மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாகுபலியை எடுத்துக்கோங்க. பாகுபலியில் வந்துட்டு அந்த சிவலிங்கத்தை அவர் தூக்கிட்டு போகிற சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஒரு கூஸ் பப்பாக இருக்கும். அந்த சீன் அங்கே வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் அந்த சீன் வைக்கும் போது ஒரு அந்த ஓட்டத்துக்கு வந்து அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு. அதே போல் அந்த சீனும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு மக்கள்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும், ஒரு கூஸ் பம்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம இதில் வந்துட்டு பொன்னியின் செல்வன் ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டு ஆகட்டும், இல்லை செகண்ட் பார்ட் ஆகட்டும், எந்த ஒரு இதுலையுமே வந்துட்டு எவ்வளோ பெரிய சிவபக்தர் யார், நம்மளுடைய ராஜராஜ சோழன். அவர் வந்து தஞ்சை பெரிய கோயில்னு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலை வந்துட்டு சிவனுக்காக கட்டினார். அப்படியேப்பட்ட ஒருத்தரை
சிவனோட சேர்த்து அப்படி ஒரு சீன் கூட வைக்கலன்னும் போதே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா இது எப்படிப்பட்ட டைரக்டர் வந்து அந்த படத்தை எப்படி கொண்டு போயிருக்காரு மக்கள் கிட்டன்னு. புஷ்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா 1000 crores ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இப்போ இன்னும் ஒரு 2 daysல ரீச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கால்குலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. புஷ்பா 1ஓட கம்பேர் பண்ணும்போது புஷ்பா 2 அந்தளவு வந்து ரொம்ப ஒன்றும் நல்லா இல்லைங்க. இருந்தாலும் அது வந்து 1000 crores ரீச் ஆக போகுது. இதே மாதிரி தான் ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து ரிலீஸ் ஆன கங்குவா ஆகட்டும் புஷ்பா 2 ஆகட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. அது வேறு மாதிரி நெகட்டிவ்ஸ், இதில் வேறு மாதிரி நெகட்டிவ்ஸ். இருந்தாலும் கங்குவா வந்து ஃபுல்லாக நெகட்டிவை பற்றி மட்டும்தான் பேசுனாங்க. புஷ்பா 2 பற்றி பேசும்போது ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. புஷ்பா 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து இருக்கிற மற்ற பெரிய ஹீரோஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ட்விட்டரில் இல்லைன்னா இன்ஸ்டாவில் பேஜில் வந்து எதுலேயுமே வந்துட்டு புஷ்பா 2 வந்துட்டு பாராட்டி தான் பேசியிருக்காங்க. புஷ்பா 2 நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க ட்வீட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ரசிகர்களும் சேர்ந்து புஷ்பா 2 பார்க்குற மாதிரி தான் அங்கே ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அது பேன் இண்டியா ஃபிலிம்ன்றனால. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாதுங்க. ஒரு ஹீரோ அந்த படத்தோட வந்துட்டு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி அந்த ஹீரோவுடைய ரசிகர்கள் மட்டும்தான் கொண்டாடுற மாதிரி இருக்கும். அந்த படத்தை வந்து மற்ற ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டு மற்ற ஹீரோஸோட ரசிகர்கள்லாம் வந்துட்டு அந்த படத்தை எப்படி மட்டம் தட்டலான்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இதுதான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சிச்சுவேஷன். இதுக்கு யார் காரணம் அப்படின்னா ஃபேன்ஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விடுற ஹீரோஸ் தான். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்ற பெரிய ஹீரோஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோவை வந்துட்டு மட்டம் பண்ணி டைலாக்ஸ் வைக்கிறதாகட்டும் இல்லை அவங்க தாழ்த்துற மாதிரி பஞ்ச் டைலாக் வைக்கிறதாகட்டும் எதுவுமே வந்துட்டு அவங்க படத்தில் வைக்க மாட்டாங்க. அவங்கள வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மட்டம் படுத்தி பேச மாட்டாங்க. அவங்கள வந்து பகைச்சிக்கிட்டோ இல்லை இவன் வந்து பெரிய ஹீரோ இவன் என்னோட பெரிய ஆளாயிடுவானோ அப்படின்ற மாதிரி நினைப்பு அங்கே இருக்கவே இருக்காது. ஆனால் தமிழ் ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க. படத்துக்கு படம் இவர் ஒரு பஞ்ச் டைலாக் வச்சாருன்னா அவர் ஒரு பஞ்ச் டைலாக் வைப்பார். அப்படி மாற்றி பேசிக்கிட்டே ஃபேன்ஸை உசுப்பேத்தியே ஃபேன்ஸ் இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் வந்து அவன் ஃப்ரெண்டாக கூட இருப்பானுங்க. ஆனால் வந்துட்டு இந்த ஃபேன்ஸு அப்படின்னு வரும்போது 2 பேருமே எதிரி ஆகிடுவாங்க. இந்த மாதிரியே அப்படியே ஒரு ஃபயர்லேயே 2 ஃபேன்ஸையும் வச்சுக்கணுன்றதுல தமிழ் ஹீரோஸ் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹீரோஸ்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை விட இன்னொரு ஹீரோ வந்துட்டு சம்பளம் அதிகமாக வாங்கிடக்கூடாது, அவனோட நம்ம தான் அதிகமாக இருக்கணும், எப்போ ஒரு படம் ஹிட் ஆகுதோ உடனே சம்பளத்தை உயர்த்த வேண்டியது, இந்த மாதிரி இதில் வந்து நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தை மட்டுமே உயர்த்திக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல முக்கால்வாசி ஹீரோஸ் அப்படி தான் இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தொழிலாளர்கள் அதை தான் நம்பியிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஹீரோஸ் நிறைய பேர் இருக்கிறது அந்த இண்டஸ்ட்ரியை வந்துட்டு வளர்றதுக்கு உதவவே உதவாது. அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த ஹீரோஸ் வளர்ந்துடலாம், ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்க மற்ற தொழிலாளர்கள் வளருவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. தமிழ் ஆடியன்ஸோடைய எதிர்பார்ப்பும் மாறிட்டு இருக்குங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இன்னும் வந்து பழைய சரக்கையே வந்துட்டு அரைச்சின்னு இருக்காமல் ஏதோ ஒரு புதுசாக ஒன்று பண்ணணும், ஏதோ ஒரு புதுசாக பார்க்கணும் அப்படின்ற தாட்ஸில் வந்து தமிழ் ஆடியன்ஸ் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி வந்து இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹீரோஸ் ஆகட்டும் இல்லை டைரக்டர்ஸ் ஆகட்டும் பெரிய டைரக்டர்ஸ் பெரிய ஹீரோஸ் யாருமே வந்துட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணலை. அதனால தான் தமிழ் பேன் இண்டியா ஃபிலிம்லாம் வந்துட்டு 1000 crores ரீச் பண்ணக்கு இவ்வளோ தடுமாறிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹீரோஸ்லாம் நல்லா தாங்க சம்பாதிக்கிறாங்க, நல்லா தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து எதிர்பார்த்து அவங்க இப்படி ஒரு படம் கொடுப்பாங்க அப்படி ஒரு படம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குற அவங்களுடைய ஃபேன்ஸ் தான் வந்துட்டு ரொம்பவே பாவம். அதனால இதுக்கப்புறமா அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய ஹீரோஸ் எல்லாருமே அவங்களுடைய படங்களை நல்ல ஒரு தரமான படங்களாக கொடுக்கணுன்றதை நினைக்கணுமே தவிர அவங்கள பில்டப் பண்ணுறதுக்காகவும் அவங்கள அப்படியே மாஸாக அப்படி காமிக்கணுன்ற இருக்கிற பஞ்ச் டைலாக்ஸை விட்டுட்டு அவங்க படத்தோடைய கதைகளை வந்துட்டு நல்ல ஒரு தரமான கதைகளாக செலக்ட் பண்ணி பேன் இண்டியா ஃபிலிமாக கொடுத்து மக்களையும் அதாவது தமிழ் மக்களையும் அவங்களுடைய ஃபேன்ஸையும் வந்து பெருமைப்படுத்தணுன்றதே நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ லெட்ஸ் சீ இதுக்கப்புறம் வர தமிழ் படங்கள் நல்ல ஒரு தரமான படங்களாக வரும்னு நம்புவோம். நம்ம சேனலில் வர இந்த மாதிரி தரமான வீடியோஸை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.